ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் நடந்தது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளாக கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ப்ராப்ளம் இருந்தாலும் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக நான் சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். கிரிவலம் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் அதெல்லாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இருக்க அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அப்போது ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்றோம், ஆனால் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனையாக ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் யோசித்தேன். ஓகேவா? ஒரு எண்டில் அந்த பிரச்சனை பீக் லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி நார்மலாக சால்வ் ஆகுது. ஸோ இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை நான் சாமி கும்பிடுறதுனால கடவுள் எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்குறாரோ அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஓகேவா? சில பேர் நினைப்பாங்க, என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்னு. ஆனால் நான் இதிலேருந்து உணர்ந்தது என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அதுதான் நான் இதை எடுத்துக்கிறேன். இதில் இன்னொரு டெஸ்ட் என்னென்னா, நீ இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் என்னை நினைக்கிறியா இல்லையான்றது தான் பெரிய டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ என்னைக்காக இருந்தாலும் நான் அவரை நினைக்காம இருக்க மாட்டேன். என்னைக்காக இருந்தாலும் எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார். அதில் எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. ஓம் சிவாய நமக. தேங்க்யூ.